ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. தமிழகம் முழுமைக்கும் ஒரு பரபரப்பான நியூஸ் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை இது வந்து பார்த்திங்கன்னா தகுதியின் அடிப்படையில் தமிழகம் முழுமைக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி மாதம் வர்ற ஜனவரி மாதத்துலேருந்து எல்லா ரேஷன் கார்டு யார் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது வந்து தமிழகம் முழுமைக்கும் ஒரு பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு இருந்தாலே போதும், மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட்டு தமிழகம் முழுமைக்கு போயிட்டு இருந்துச்சு. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரேஷன் கார்டு வச்சுருக்க எல்லாருக்குமே 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை 2025 ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருந்தார். இதில் என்ன ட்விஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் மாதந்தோறும் தகுதியுள்ள 1,16,00,000 பயனாளிகளுக்கு ரூ.1000 வழங்கப்பட்டு வருது. இந்த ஒரு நிலைமையில் இந்த திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பை வந்து அமைச்சர் வந்து வெளியிட்டிருந்தார். அமைச்சர் ராமச்சந்திரன் அவர் வந்து வெளியிட்டிருந்தார். தமிழ்நாடு அரசில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்துள்ள மகளிருக்கு மட்டும்தான் ஒவ்வொரு மாதமும் 1000 வந்து வழங்கப்பட்டு வருது. ஆல்ரெடி யார் விண்ணப்பிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும். இப்போ வரைக்கும் 1,16,00,000 ஆல்ரெடி சொன்ன மாதிரி இத்தனை பயனாளிகளுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பேசிக்காக பார்க்குறாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 2.5 லட்சம் 2.50 லட்சத்துக்கு கீழே வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், அந்த குடும்பத்துக்கே சேர்ந்து 2.50 லட்சம் தான் வருமானம் இருக்கணும். அதே மாதிரி ஓராண்டுக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுக்கு குறைவான மின்சாரம் வந்து பயன்படுத்தணும். அதாவது நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களோட வீடாக இருந்தாலும் சரி, சப்போஸ் மிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன், 3600 யூனிட்டுக்கு கீழே தான் நீங்கள் வந்து மின்சாரம் யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய குடும்பங்கள். அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேலே நன்சை புன்சை இந்த மாதிரி நிலம் வச்சிருக்கக்கூடிய குடும்பங்கள். அதே மாதிரி 10 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிலம் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி குடும்பங்கள் எல்லாமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது போக இன்னும் பேசிக் எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் தான் வந்து இதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் குடும்பத் தலைவிகளில் பல பெண்கள், இப்போ கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரே ஃபேமிலியில் அண்ணன் தம்பி இருப்பாங்க, அவங்க 2 பெண்கள் இருப்பாங்க, மனைவிகள், அதுபோக அம்மா இருப்பாங்க. இந்த மாதிரி கூட்டு குடும்பங்கள் ஒரே ரேஷன் கார்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் விண்ணப்பிக்க முடியாது. ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இந்த 1000 ரூபாய்க்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு, இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க, விண்ணப்பிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ரீசன் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலைமையில தான் அமைச்சர் KKS ராமச்சந்திரன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இதுக்கப்புறம் வந்து 2025 ஜனவரிக்கு அப்புறம் தமிழக மக்களுக்கு யார் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்னா, இவர் வந்து வெளிப்படையாக ஒரு வாய் பேச்சில் மட்டும்தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு சொல்லி எதுவுமே வெளியாகலை. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக தமிழக முதல்வர் அவர் சார்பில் இருந்து அறிக்கையை வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஆணைகள் வந்து பிறப்பிக்கப்படும். இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் நடக்கும். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஆனால் தமிழகம் முழுமைக்குமே வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு மட்டும் எல்லா பக்கமும் போயிடுச்சு, நியூஸ் போயிடுச்சு. எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரேஷன் கார்டு இருக்கா, டெஃபினட்டாக ஜனவரிக்கு அப்புறம் எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கான ப்ராப்பரான ஆணை வெளியிடப்படலை. ஒரு மீட்டிங்கில் ஒரு அமைச்சர் வந்து இதை பற்றி சொல்லிட்டாரு. இதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ மக்களே அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நான் உங்களுக்கு டெஃபினட்டாக சொல்லுவேன், நீங்கள் கம்பல்சரி விண்ணப்பிச்சிக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு கூட ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு மட்டும்தான் வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது, நம்ம ஆன்லைன்லேயே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோஸும் போட்டிருந்தேன். ஆனால் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் இது கூடயே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் தமிழகம் முழுமைக்கு எல்லா ரேஷன் கார்டுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பரப்பப்பட்ட விவரம் வந்து இப்போதைக்கு அது உண்மை அல்ல. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜனவரிக்கு அப்புறம் ஏதாவது அப்டேட் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு மீட்டிங்கில் நடந்த
பேச்சு மூலமாக வந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அது வந்து கம்பல்சரி தமிழகம் அரசு மூலமாக வெளியான அறிவிப்பு கிடையாது. அதெல்லாம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சோ அதுபடி தான் இப்போ வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மகளிர் உரிமை தொகையை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறதுக்கான வெப்சைட் மட்டும் சில சமயம் ஓப்பன் ஆகுது, சில பேருக்கு மட்டும். ஸோ அந்த மாதிரி யாராவது ஆன்லைனில் என்னால் செக் பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை தெளிவான டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, எப்படி உள்ளே போகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆன்லைனில் 2024 விண்ணப்பிக்கவும் மற்றும் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கவும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதில் மகளிர் உரிமை தொகைக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ அதில் அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயனுள்ள சுருக்கம், அதாவது இதில் வந்து காமனாக என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது மூலம் தொடங்கப்பட்டது. இது எது மூலமாக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில அரசால் இது வந்து தொடங்கப்பட்டிருக்கு. குறிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா நிதி உதவி வழங்கவும், அதாவது பெண்களுக்கு வந்து நிதி உதவி வழங்குறதுக்காக இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பயனாளிகள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில குடிமக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில குடிமக்கள் மட்டும்தான் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் உடையவங்க. அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ இணையதளம், இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை இணையதளம், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்படின்னு சொல்லி தனியாக வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் தான் இதோட அதிகாரப்பூர்வ இணையதளம் தான் வெப்சைட். ஓகேங்களா. அடுத்து இதுக்கு தகுதி அளவுகோல்கள், அதாவது இதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறது தான் இப்படி போட்டிருக்காங்க. தகுதி அளவுகோல்கள்: விண்ணப்பதாரர் தமிழ்நாடு மாநிலத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக படிச்சிடுறேன். விண்ணப்பதாரர் ஒரு பெண் குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் நிதி ரீதியாக நிலையற்ற குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஓகேவா. இது வந்து தகுதியாக சொல்லியிருக்காங்க. இந்த தகுதிகள் எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நிரந்தரமாக நீங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் குடியிருக்கிறவங்களா இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீமுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பெண்ணாக இருக்கணும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த விண்ணப்பத்துக்கு, இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் நிதி ரீதியாக நிலையற்ற குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். என்ன அப்படின்னா இதுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. ரொம்ப பணக்காரங்க, மிடில் கிளாஸு, இவங்களெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த உங்களோட ஆதார், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வச்சு உங்களோட டேட்டாஸை அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வறுமை குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிதி உதவி அப்படின்னு ஒரு ஹெட்லைனில் வந்திருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரருக்கு 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ஆதார் கார்டு வேணும், ஆதார் அட்டை, மின்னஞ்சல் ஐடி, மொபைல் எண், மின் கட்டணம், முகவரி ஆதாரம், பேன் கார்டு. ஓகேங்களா. உங்களோட ஆதார் கார்டு ஃபஸ்ட்டு வேணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடி தனியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயில் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் தான் வச்சு உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸுமே நடக்கும். உங்களுக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதுவும் இந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். ரிஜெக்ட் ஆகிடுச்சுனாலும் அந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ உங்ககிட்ட எந்த மொபைல் நம்பர் இருக்குது ப்ராப்பராக அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு வந்து நீங்கள் அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இபி டீட்டெயில்ஸ், அதாவது மின் கட்டணம், அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் முகவரி ஆதாரம், உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஏதாவது ஒரு ஐடி, ஏதாவது ஒரு ஆதார் இல்லை ஏதாவது ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் சம்திங் ஏதாவது ஒன்று, முகவரி உங்களோட அட்ரஸுக்காக ஒரு ஆதாரம் வந்து ஒன்று கொடுங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து தேவையான ஆவணங்கள். நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். அடுத்து வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க 2024, அதாவது ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் 2024 அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி 1 அப்படிங்கிறது அனைத்து விண்ணப்பதாரர்களும் தகுதிக்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இணையதளத்தை பார்க்க வேண்டும். அதாவது நான் சொன்ன மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ஒரு செப்பரேட்டாக ஒரு வெப்சைட்டே இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களோட கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் போயிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே ஒரு 2-3 கேட்டகரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகி இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் ஓடிபி போட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்சா மாதிரி இருக்கும், இதை கொடுத்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ப்ராப்பராக ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டெப்பு, விண்ணப்பதாரர் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முகப்பு பக்கத்தை அடைந்தவுடன், அதாவது நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் என்ன அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த பேஜோ அதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து காமனாக டீட்டெயில்ஸ் கேட்குற பிளேஸு. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஃபார்மாக கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதே வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குற ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் வந்து உங்கள் டெஸ்க்டாப் திரையில் ஒரு புதிய பக்கம் தோன்றும். விண்ணப்பதாரர் விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் உள்ளிட வேண்டும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அடுத்து ஸ்டெப் 4, அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப படிவத்தில் அனைத்து விவரங்களையும் உள்ளிட்ட பிறகு விண்ணப்பதாரர் அதை விரைவாக மதிப்பாய்வு செய்து தங்கள் செயல்முறையை முடிக்க சமர்ப்பிக்கும் விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதாவது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டீங்க, ஃபைனலாக எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா சமர்ப்பித்தல் அப்படின்னு வரும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் மட்டும். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, என்ன ஸ்டேட்டஸ்னு தெரியாமல் இருப்பீங்க. அவங்களுக்கான டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் நிலையை ஆன்லைனில் சரிபார்க்கவும் 2024. அதாவது நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே விண்ணப்பித்த அனைத்து விண்ணப்பதாரர்களும் இப்போது அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு சென்று விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைனில் சரிபார்க்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்கள் இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன நிலவரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்டெப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதே மாதிரி அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டெப் 2ல் வந்து விண்ணப்பதாரர் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் முகப்பு பக்கத்தை அடைந்ததும், அந்த வெப்சைட் பேஜ் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் விண்ணப்பதாரர் நிலையை சரிபார்க்கும் விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளே போயிட்டு புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இருக்கிறது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்குறதா இருந்தால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ 2ல் எது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இது வந்து அதிகாரிகள் உள்நுழைவு, இது வந்து ஆஃபீஸர்ஸ் பார்க்குறது, அதை விட்டுருங்க. இந்த பொதுமக்கள் உள்நுழைவுன்னு இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆதார் அட்டை எண் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன கேட்கும்னா உங்களோட மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த கேப்சா மாதிரி இருக்குல்ல, இதே மாதிரி இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த வெப்சைட்டு 4ஆம் தேதி தான் அறிவிப்பு வெளியே இருக்குது. ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கிறவங்க அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களோட லக்கு நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். அடுத்து ஸ்டெப் 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டெஸ்க்டாப் திரையில் ஒரு உள்நுழைவு பக்கம் தோன்றும். விண்ணப்பதாரர் தங்களின் ஆதார் அட்டை மற்றும் அவர்கள் பெற்ற ஓடிபி ஆகியவற்றை உள்ளிட வேண்டும். இதே பேஜ் வந்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். ஆதார் நம்பர் நான் சொன்னேன்ல, ஆதார் நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும், அதை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேப்சா இதை வந்து இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அனைத்து விவரங்களையும் உள்ளிட்ட பிறகு விண்ணப்பதாரர் உள்நுழைவு விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் காமிக்கும். உள்ளே போகிறதுக்கு சமர்ப்பிக்கன்னு கேட்குதுங்களா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க.
அதுக்கப்புறம் ஸ்டெப் 5 வந்து என்ன அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்ப நிலை உங்கள் டெஸ்க்டாப் திரையில் தோன்றும். ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸை கொடுத்து தான் உள்ளே போகிறீங்க. அதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிறது மூலமாக அதை கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு உள்ளே போகும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஓப்பன் ஆயிரும். உங்களோட மகளிர் உரிமை தொகை, இந்த ஆதார் நம்பரு, இந்த பர்சனுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ண முடியாது, அதனால் உங்களுக்கு என்ன ஸ்டெப்பு அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் பணம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.